Praise, glory, hallelujah. Check. Praise God, hallelujah. Check. கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். Let's close our eyes and worship the Lord. We praise you, உம்மை ஆராதிக்கிறோம். We adore you, Jesus, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். நீர் வாழ்க, hallelujah. நீர் வாழ்க, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதை கண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். The prophet Isaiah tells that I saw the Lord seated on the throne of heavens, above all heaven, seated above the throne. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்தார். பரிசுத்தர், holy. You are holy. நீர் பரிசுத்தர். Hallelujah. அவருடைய சமூகத்திலே சுகம், அவருடைய சமூகத்திலே பலன் நமக்கு உண்டு, அவருடைய சமூகத்திலே ஆரோக்கியம் நமக்குண்டு. In his presence there is fullness of joy. In his presence there is healing. Hallelujah. Hallelujah. ஒரு பழைய தமிழ் பாடலை பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. என்ன சுகம், ஆகா என்ன சுகம் என் இரட்சகரின் சமூகம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும். என்ன சுகம், மகா என்ன சுகம் என் இரட்சகரின் சமூகம். பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், என்ன சுகம், ஆஹா என்ன சுகம் என் இரட்சகரின் சமூகம். பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். உன்னகர் மேடையில் நேரம் பாடலாம். உன்னகர் மேடையில் நேரம் பாடலாம். கின்னரம் தம்புருவினை இன்னோசை கேட்கலாம். கின்னரம் தம்புருவினை இன்னோசை கேட்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம் என் இரட்சகரின் சமூகம். பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், என்ன சுகம், ஆஹா என்ன சுகம் என்
இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஜீவநதியில் குளித்து கழிக்கலாம், ஜீவநதியில் குளித்து கழிக்கலாம். ஜீவ விருட்ச கனி புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். கிரீடம் தலையில் தரிக்கலாம், கிரீடம் தலையில் தரிக்கலாம். சிங்காசனத்தினின்று ஜெயகீதம் பாடலாம், சிங்காசனத்தினின்று ஜெயகீதம் பாடலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் என்ன சுகம், பரமானந்த மோட்ச பேரானந்தம். Hallelujah. What a joy in your presence. உம்முடைய சமூகத்திலே பேரானந்தம். Hallelujah. We worship Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சுகம் பலன் இப்பொழுது பாய்ந்து செல்கிறது. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி அப்படியே ஆராதிப்போமா. என்ன சுகம், ஆகா என்ன சுகம். சுகம் உண்டு, பலன் உண்டு அவருடைய சமூகத்தில். In His presence there is healing, there is strength in His presence. என்ன சுகம், ஆகா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். இரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம். Hallelujah. ஒரு பாடலை பாடுவோம். Let's sing one more song. Hallelujah. Hosanna.
இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிடம் சுட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிடம் சுட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். If I live, I have to live with you. If I die, I have to die with you. Even after death, I have to be with you, Lord. மரித்தாலும் உம்மோடுதான் ஆண்டவரே. We praise you, Jesus. Hallelujah. முற்கிரீடம் சூட்டப்பட்ட
தலையை பார்த்தே பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். நமக்காக பிக்கப்பட்ட அந்த உடல், முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலை, எனக்காக, உங்களுக்காக, for me, for you. Hallelujah. He was crowned with the crown of thorns. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலை. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய், காயங்களால் முத்தம் செய்தேன். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Hallelujah. Let's worship him. அவர் ஆராதிப்போமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, from the bottom of our heart. Oh, we praise you, Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் அப்படியே ஆராதித்துக் கொண்டே இருப்போம், அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். தேங்க்யூ. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். Hallelujah. Hallelujah.
அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று பவுல் அடிகிறார் எழுதுகிறார். The season of trouble, the season of turmoil is temporary. இது நிரந்தரம் அல்ல, இது தற்காலிகமானது. இந்த உபத்திரவம் கடந்து போகும். சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். Hallelujah, hallelujah, Hosanna, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah, la 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 la. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. நீர் என்னோடு
வாழ்வின் சங்கீதம் என்னை நடத்தும், என்னுள் தோன்றும் சத்தம் நீரே நேசம், வேறே இல்லை என் சர்வமும், உம்மையே நோக்கும் மாலையானே நான், உமக்காகவே நிறைவானே. நீரென்னோடு வாழ்வின் சங்கீதம் என்னை நடத்தும், என்னுள் தோன்றும் சத்தம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, it is God who works within us. It is God who works within us. நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே உனக்குள்ளாக தோன்றுகிற சத்தம், அவர் உன்னை வழி நடத்துகிற சத்தம். He is the voice within you, guiding you. Hallelujah. மீண்டுமாக அந்த பாடலை பாடுவோம். நீரென்னோடு வாழ்வின் சங்கீதம் என்னை நடத்தும், என்னுள் தோன்றும் சத்தம் நீரே நேசம், வேறே இல்லை என் சர்வம், உம்மையே நோக்கும் மாலையானே நான், உமக்காகவே உம்மாலினை இன்றும் நிறைவானே. தேவ பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். My God will light up my candle. Hallelujah. He will light up all the darkness through your spirit. Your spirit is the candle of the Lord. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. The spirit of God will come and light up your candle. பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த ஆவியை, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியை அவர் ஒளியேற்றுவார், விளக்கேற்றுவார். He will illuminate things. He will illuminate scriptures. வேத வசனங்களை கோடிட்டு காட்டுவார், உங்களோடு பேசுவார். He will guide you. He will talk to you. உங்களை நடத்துவார், உங்களோடு பேசுவார். ஆராதிப்போம் அவரை. தாவீது சொல்றான், என்னுடைய கொம்பு இப்பொழுது மகிமையாக உயர்த்தப்படும், காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்னுடைய கொம்பை உயர்த்துவீர் என்று. My horn thou shalt lift up like that of the unicorn. Hallelujah. Oh, we praise you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். We thank you for your presence, Master. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம்
கடைசியா சொல்லி முடிப்போமா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. அப்படி அளவற்ற பிரசன்னத்தினால் நீங்க நிரப்பினதற்காக நன்றி இயேசப்பா. Lord, thank you for filling this place with your tremendous presence of your Spirit, Master. உம்மை நாங்க கனப்படுத்தினா, உம்மை நாங்க பிரியப்படுத்தினா போதும். Lord, let us satisfy you, you alone. மீதியான பகுதியை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. In Jesus' mighty name we pray. Amen. 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 ஒரு சில அறிவிப்புகள் மற்றும் ஜெப குறிப்புகள், also prayer requests. சாரா ஆண்டியோட குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அங்கே எல்லாருக்கும் காய்ச்சலாக இருக்கிறது என்று மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கண்களை மூடி, let's close our eyes 1 minute and pray for Sarah auntie and her family. அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே பலம் உண்டு. இது போல ஆன்லைன்ல யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, சுகவீனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவாராக. May the Spirit of God strengthen them today. அன்பின் ஆண்டவரே, சாராண்டி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மற்றமாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவரே சுகம் தேவைப்படுகிறதோ, whoever needs healing, let your hand touch them right now. இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய கரம் அவர்களை தொடுவதாக, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கி தொடுவதாக. ஆண்டவரே, let the power of Holy Spirit touch them, Lord. Heal them. நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவன் என்று சொன்ன தேவன். I send my word and heal them. Thank you for healing. சுகமாக்குறதற்காக நன்றி, பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆவியானவரே. ஆசீர்வதிங்க. Bless them. In Jesus' mighty name we pray. Amen. Amen. அடுத்தபடியாக கிரைஸ்ட் சர்ச்சுக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for Christ Church and New Zealand. நியூசிலாண்டுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நாடு, this is our country. ராஜ்யத்துடைய சுவிசேஷம், the gospel will be preached to the whole world and then the end will come. உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. You shall receive power and you will be my witnesses in Jerusalem, Samaria, and to the ends of the world or earth. பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பூமியின் கடைசிங்கிறது கிரைஸ்ட் சர்ச். பூமியோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். If you see the map, you will see that Christ Church, New Zealand is the last country on the right side, end of the earth. ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். The Lord has placed us in a strategic position spiritually, ஆவிக்குரிய அர்த்தத்தில். Christ Church, you shall be my witnesses to the ends of the earth. Christ Church, that's why the end of the earth is named as Christ Church. இந்த பட்டணத்துக்காக ஜெபிப்போமா? Let's pray for this city, the city of the Lord. ஆண்டவருடைய நகரம். This is equivalent to Jerusalem. இது எருசலேமுக்கு ஈக்குவலண்டான நகரம். இது மகாராஜாவின் நகரம். எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். The king resides here. தேவன் அதிலே வாசமா இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். எல்லா அசுத்தங்களும் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகட்டும். All things of abomination, we cast them away in the name of Jesus.
we declare this city and we proclaim this city for Jesus Christ. இந்த பட்டணத்தை ஆண்டவருக்காக நாங்க அறிக்கை பண்ணுகிறோம், இந்த பட்டணத்தை நாங்க டிக்ளேர் செய்கிறோம். இது இயேசுவின் பட்டணம் என்று அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய பட்டணம். ஆண்டவரே, கர்த்தர் எழுந்தருளுவீராக. Arise, O God, arise. எழுந்தருளுங்க ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் எழுந்தருளுவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். Let your name be lifted up high throughout Christchurch and New Zealand. Lord, protect New Zealand. ஆண்டவரே, நியூசிலாண்டை கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. God Pacific Triple Star. ஆண்டவரே, பசிபிக் பெருங்கடலின் 3 நட்சத்திரமான இந்த தேசத்தை கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே, protect our leaders, give them wisdom to govern as per the heavenly counsel. ஆண்டவரே, பரலோக ஞானத்தோடு ஆட்சி செய்வதற்கான ஞானத்தை தருவீராக எங்க ஆட்சியாளர்களுக்கு. Prime Minister, Health Minister and all the ministers and MPs, பிரதம மந்திரி, சுகாதாரத்துறை மந்திரி மற்றும் எல்லா MPஸுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் ஆண்டவரே அவர்கள் நிரப்பட்டும். Lord, we bless this place. ஆண்டவரே, இந்த இடத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆரோனோய், Lord, speak to the hearts of the people. ஆண்டவரே, இந்த இடத்துல உள்ள மக்களோட இருதயத்தில் பேசுவீராக. Bring them here, Lord. கொண்டு வருவீராக. Let them see the light. அவர்கள் ஒளியை கண்டுகொள்வார்களாக. In the name of Jesus we pray. Amen. 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 அடுத்த வாரம், next week we will have the service, same time here, Tamil service. We have 2 services, 2 ஆராதனைகள் நமக்கு இங்க உண்டு. ஒன்று தமிழ் ஆராதனை, இன்னொன்று ஆங்கில ஆராதனை. One the Tamil service and the other one is the English service. So the Tamil service, தமிழ் ஆராதனை 8:50 8:45 ஆரம்பிக்கும். It starts somewhere around 8:45 or 8:50 and it will be up until 10:20. 10:20 மணி கிட்ட வரைக்கும் தமிழ் ஆராதனை நடக்கும். Then from 10:30, within 10:15 to 10:30 we will start our English service. If you are in and around this place and you are watching online, நீங்க இந்த இடத்து பக்கத்துல இருந்து ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இங்கே வந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். We invite you to join us here and to worship along with us. Right? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போவது நான் அல்ல. I am not going to bring the word in Tamil service today. It will be my wife. என்னுடைய மனைவி அருணா ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அருணா, we started the church in December 2023. 2023 டிசம்பர்ல சபையை நாம் ஆரம்பித்தோம். Without the Lord saying anything to me, I won't do anything. ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசாம நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன். And my family knows that well. என்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் அது நல்லா தெரியும். Last 1 year I never thought about asking her to preach. போன ஒரு வருஷமா அவளை ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க சொல்லணும்னு என் மனசுல தோணவும் இல்லை, ஆண்டவர் என்கிட்ட பேசவும் இல்லை. But for the last 2 months, 2 to 3 months, last 2 to 3 months, 2-3 மாதங்களாக ஆண்டவரின் உள்ளத்தில் பேசினார். The Lord spoke with me and he told that you should ask my daughter to share the word of God. என்னுடைய மகளை நீ என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீ விட வேண்டும். You should also train her in preaching. அவளை நீ வளர்க்குவிக்க வேண்டும் என்று ஆண்டவரினிடத்தில் சொன்னார். அதனால் we started with the Psalms, சங்கீதங்களிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம். It was a great blessing to me also. எனக்குமே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இன்று அவள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாள். கரங்களை தட்டி நாம் அவளை வரவேற்போம். We welcome you in the name of Jesus Christ.
பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு அப்படியே மெசேஜ்குள்ளே போயிடலாம். சங்கீதம் ரெண்டாவது சங்கீதம் நம்ம வாசிச்சிடலாம். சாம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று இது பண்ணிக்கலாம். இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களை பற்றியும் அவரோட 2ஆம் வருகையில் மெஸ்ஸாயாவோ அவர் எப்படி இந்த பூமிக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறத மைண்டில் கொண்டு வந்துட்டு இந்த சங்கீதத்தை வாசிங்க. இந்த சங்கீதம் அதை தான் ஃபுல்லாக சொல்லும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அகர்வுகளை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நோக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கலாம். 2:12 சாம் 2:12 சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா அந்த காலத்துலலாம் கிங்கை போய் நம்ம பார்க்கணும், அதாவது ராஜாக்களை போய் நம்ம பார்க்கணுன்னா நம்ம பணிந்து குனிஞ்சு அவங்கள முத்தம் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம என்ன ரெக்வஸ்ட் சொல்ல வரோன்னே கேட்பாங்க. இதில் என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளை நம்ம தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணோன்னா கடைசி காலத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பொல்லாப்பான காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளணும். கடைசி நேரத்தில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவரை தேடி போகக்கூடாது. இப்போ இருந்தே நம்ம ஆண்டவரை டெய்லியும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை அறிக்கையிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கூட நம்ம ஜீவிக்கிற ஜீவியம் தான் கடைசி காலத்தில் நம்ம பாதுகாக்கும். அதாவது கடைசி காலத்தில் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி அறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவாங்க. அவரை நம்ம அண்டிக் கொண்டா மட்டும்தான் நமக்கு பாக்கியம். அதனால நம்ம அந்த ஆண்டவர் சார்ந்து வாழ்வோம். இப்போ நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இசப்பா அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, மூலியம் இந்த ஆண்டவரே என் தேவன் பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இது நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்குற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம இன்னைக்கு மெசேஜோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்கன் ஃபார் கிரைஸ்ட். டீக்கன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டீக்கன் அப்படிங்கிறது வந்து கிரீக் வேர்டில் வந்து டியக்கோனஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா சர்வெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் காட். ஆண்டவருக்காக நம்ம எப்படி நம்ம ஊழியக்காரர்களா எப்படி நம்ம மாறுவோம் அப்படிங்கிறது தான் இன்னையோட மெசேஜோட டைட்டில், அதாவது டீக்கன்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 to 3 1லேருந்து 3ஆம் வசனம் மட்டும். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்.
இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கிரேக்கர்களுக்கும் எபிரேயருக்கும் ஒரு சண்டை வருது. சண்டை எதுக்காக வருதுன்னா, சாப்பாட்டு பந்தி விசாரிப்பு செய்யறப்போ வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து பெரிய சண்டை வருது. சண்டை வரும்போது அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வர அது ஆக்சுவலாக இது என்னன்னா, எப்பவுமே சாப்பாடு விஷயத்தில் சர்ச்சில் வந்து சண்டை வரும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், நீங்கள் அது ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணலன்னு 1008 பிரச்சனைகள் வரும். அதே பிரச்சனை தான் இங்கே. இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபுட் ஃபார் பாடி, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 12 டிசைபிள்ஸ் வந்து அங்குள்ளவங்க கிட்ட இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, அங்கே குரூப் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து 7 பேரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே 5வது வசனம் வாசிச்சிங்கன்னா 6:5 அதுலேயே இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 5வது அதிகாரத்துல வந்து 7 பேர் சூஸ் பண்ணவங்களோட நேம்ஸ், அவங்க யாரெல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சூஸ் 7 men from among you. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள, அதாவது அந்த காங்கிரிகேஷனுக்குள்ள இருக்கிறதுலேருந்து 7 பேரை சூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த 7 பேரோட குவாலிஃபிகேஷன், தகுதிகள் என்ன அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட், ஃபெய்த், விஸ்டம். இந்த 3 காரியமும் அவங்களுக்கு இருக்கணும். அதாவது பரிசுத்த ஆவியானவர், ஃபெய்த் விசுவாசம், விஸ்டம் ஞானம், இது 3 காரியங்களும் இருக்கிற 7 பேரை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த 7 பேரை செலக்ட் பண்ணோன்னே அப்போஸ்தலர் வந்து அவங்கள பிளஸ் பண்ணி ஜோம் பண்றாங்க. இந்த 7 பேர்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன், ஆண்டோருக்காக என்னன்னா மாற்றையரா மரிச்சவர், இரத்த சாட்சியா மறைச்ச முதல் ஆள் யாருன்னா ஸ்டீஃபன். அவர் தான் அவரும் அங்க இருக்காரு. அப்ப ஸ்தேவான். இப்போ நம்ம இதுல என்ன நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்ச்சுக்கு வரும்போது நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகிறோம், நம்மளை எப்படி எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, என்ன சொல்லி விஷ் பண்ணுவாங்க, எப்படி வரவேற்பாங்க சபையில்? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அப்படிதான் சொல்லி நம்ம வரவேற்பாங்க. ஒரு சபைக்குள்ளே நம்ம வரும்போது பிரதர் சிஸ்டராக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளாக இருக்கணும். தட் டசன்ட் மீன் நம்ம இங்கே ஏறி நின்று தான் பிரசங்கம் கொடுக்க, இங்கே ஏறி நின்று பாடுறனால மட்டும் கிடையாது. ஆண்டவருக்காக உண்மையாக பரிசுத்தமாக ஆவியானவரோட நிறைஞ்சு நம்ம வெளியே போய் ஆண்டவரை பற்றி சொல்லி சபை போதகருக்கு நம்ம உதவியாக இருக்கிறதே ஒரு பெரிய ஊழியம். ஆண்டவருக்காக செய்கிறது, கலகம் உண்டாகாமல் இருக்கிறது. அதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹோலி ஸ்பிரிட் பார்த்தோம். இப்போ நம்ம இப்போ ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட், ஃபெய்த், விஸ்டம், இது 3மே வந்து இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர். இப்போ ஒரு ஹியூமன் மேனுன்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஹியூமன் எடுத்துட்டோன்னா ஹோலி ஸ்பிரிட், விஸ்டம், ஃபெய்த், ஒரு கிறிஸ்டியன் லைஃபே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இல்லாட்டி நம்மளால ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்து ரொம்ப மஸ்ட் நம்ம லைஃப்ல. இப்போ அது ஜான் 14:26, யோவான் 14:26 எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னன்னா, பட் தி அட்வொகேட், த ஹோலி ஸ்பிரிட், whom the Father will send you in my name, will teach you all things and will remind you of everything I have told. இதில் என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன காரியங்கள் பண்ணணும் எல்லாமே போதித்து நம்மளே வழி நடத்துவார். என்னோட கணவர் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜில் ஹோலி ஸ்பிரிட் பற்றியே ஒரு பெரிய டாபிக் எடுத்து பேசியிருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க, ஹீ இஸ் நாட் அ ஸ்பிரிட் பீயிங். அவர் வந்து அப்படியே ஒரு ஆவி மாதிரி கிடையாது. ஹீ இஸ் அ மேன், ஹீ இஸ் அ பர்சன். அவருக்கு ஃபீலிங் உண்டு, அவருக்கு எல்லாமே உண்டு. அவர் நம்ம கூடயே இருக்காரு. அவர் நம்மளுக்குள்ள இருந்தாருன்னா
நம்ம எல்லாமே வந்து he will lead us, he will guide us. அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார்ந்து. அது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பட் தி அட்வொகேட்டுன்னு போட்டிருக்கு. ஏன் பட் தி அட்வொகேட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்னா, அட்வொகேட்டும் லாயரும் ஒன்றா இல்லை வித்தியாசமானதா? வேற. ஏன்னா லாயர் 2 பேருமே லீகல் படித்தவங்க தான். ஆனால் லாயர்ஸ் வந்து கோர்ட்டில் போய் வாதாட முடியாது நமக்காக. பட் அட்வொகேட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நமக்காக போய் கோர்ட் ரூமில் இருந்து ஒரு ஜட்ஜ் முன்னாடி நமக்காக வாதாட முடியும். அப்போ இது என்ன, எதுக்காக இங்கே அதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடந்தோன்னா, நமக்காக பிதாவின் இடத்துல ஆண்டவர் வந்து பரிந்து பேசுவார். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதனால தான் பட் தி அட்வொகேட் த ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இதை போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நடந்தது தான். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இருக்கும். அப்போது ஃபியூ மந்த்ஸ் பேக்கு வந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்த ஒருத்தர், ஒரு பிலீவர், அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். அதனால அவர் என்ன வந்து எங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாரு. அப்போது நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு அவரே எங்ககிட்ட கேட்காமலே நேம் கொடுத்துட்டாரு. பட் ஸ்டில் ஓகேன்னு நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். ஆனால் அந்த காலையில் ஒரு 12 o'clock அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் டைமு. அந்த 10 o'clockலேருந்து 12 o'clock மட்டும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அவ்வளோ போராட்டம். ஆண்டவர் என்கிட்ட நீ இந்த காரியத்துக்கு போகக்கூடாது, நீ சைன் பண்ணக்கூடாதுன்னு 2 மணி நேரம் பயங்கர போராட்டம். என்னால் அதை வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த ஃபைட்டை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ நான் உடனே என் கணவர் வந்து ஆஃபீஸில் இருந்தாங்க. அப்போது நான் டக்குன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புனேன். எப்பா எனக்கு வந்து பயங்கர போராட்டமாக இருக்குப்பா, 12 o'clock எனக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, 2 மணி நேரமாக எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது, எனக்கு கிளம்புறதுக்கே முடியல அப்படின்னு சொல்லி நான் சொன்னோன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உனக்கு அந்த ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா விட்டுருமா அப்படின்னு. ஆனால் அந்த பர்சன் எங்கள் பேரை எங்ககிட்ட கேட்காமலே கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால நான் கமிட் பண்ணேன். அப்போது அந்த கமிட் பண்ண அந்த பர்சன் வந்து நீங்கள் போலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நான் ஆண்டவரை வந்து ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிட்டேன், ஹோலி ஸ்பிரிட்டை. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ தூரம் சொன்னார், இதனால உனக்கு பெரிய கான்சிக்வன்ஸ் வரும், நீ பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் இதனால நீ மாட்ட போகிற அப்படின்னு. ஆனாலும் நான் சப்ரஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன், அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன். அது ஒரு லீகல் ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் அதில் சைனும் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா கிட்டே இதை குறித்து ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவும் நோ சொன்னாங்க, இது வேண்டாம் மக்களே, இது பண்ண வேண்டாம், இது என் அப்பாவுக்கு ஒரு சமாதானம் இல்லை. அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் சபைக்கு வராங்க, நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஐ சப்போர்ட்டட் ஹிம். நான் சைன் போட்டேன். நான் ஒரு 2 months, நியர்லி 2 months வந்து நான் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2 hours 3 hours இதில் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பட் ஸ்டில் நான் அப்போ ஹெல்ப் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் வேண்டான்னு சொன்ன காரியத்தை நான் செஞ்சு நான் ஹெல்ப் பண்ணனால நான் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய கான்சிக்வன்ஸாக அனுபவித்தேன். நான் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அந்த பர்சனுக்கு நான் மெசேஜ் பண்ண உடனே என்னை மிரட்டி ஒரு மெசேஜ், நீங்கள் தான் சைன் போட்டது, நீ வரணுங்கிற மாதிரி. நான் அவரோட அடிமை மாதிரி ஸ்டார்டட் டு ட்ரீட் மீ. எனக்கு மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணோன்னு அப்புறம் என் கணவரையாரே பேசினாங்க, இந்த மாதிரி அவனால் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என் கணவனார் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் பயங்கர சண்டைன்னா அவர் இந்த மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க யாருமே அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், இந்த மேட்ரை கொண்டு போய் வெளியே எல்லாத்துக்கிட்டையும் வேறு மாதிரி பேசுறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதனால நான் வந்து ஒரு நியர்லி ஒரு 2-3 months வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். ஏன்னா நான் என் மேலே எந்த தப்புமே இல்லை, ஐ ஜஸ்ட் ஹெல்ப் டீம். என்னோட இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணேன். நான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறப்போவே அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவன் வந்து உனக்கு பே பண்ணுவான், இதுக்கு இட்ஸ் ஹைலி பெய்டு ஒன், ஸோ அவன் பே பண்ணுவான். நான் ஓகேன்னு சொன்னேன். பட் ஐ டென்ட் கெட் எனி பெய்ட். ஆண்டவரோட சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ஒரு வார்த்தை கூட நான் போய் சொல்ல, ஏன்னா ஆண்டவர் பார்க்குறாருன்னு. அப்போது எனக்கு எந்த பணமோ எந்த பேமெண்ட்டோ எதுவுமே நாங்கள் வாங்கிக்கல. நான் வந்து ஆண்டவருக்காக செய்கிறோங்கிற மாதிரி நான் நினச்சி பண்ணேன். ஆனால் அதனால எனக்கு கான்சிக்வன்ஸ் தான் வந்தது. அது என்ன சொல்கிறேன்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்தாலும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ லவ்வபிள் பர்சனாக இருந்தாலும் பண்ணாதீங்க. நோனா நோ. இதனால என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா நான் யார்கிட்ட சைன் போட போனேன்னா அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க, நீ வந்து அவனை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா யூ கேன் ஷேர்னு சொன்னாங்க. அப்போ நான் என் கணவர்கிட்ட போய் காட்டினேன், எப்பா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, என்னப்பா பண்ணுறதுன்னு. என் கணவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க,
ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு, ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ நல்லதாக போடுமா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி அவரை பற்றி ஒரு தப்பான வார்த்தையும் போடல. ஈவன் ஐ ஃபார்வர்டட் தட் மெசேஜ் டு த பர்டிகுலர் பர்சன். நான் என்ன மெசேஜ் அவங்களுக்கு பண்ணனோ அதை நான் அந்த பர்சனுக்கே அனுப்பிவிட்டேன். அதோட அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு. அவர் அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் பண்ணார். பட் ஸ்டில் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா அவரை எந்த இதுலேயுமே சப்ரஸ் பண்ணாதீங்க. கலேஷியன்ஸ் கலாத்தியர் 5:18 ஒரு வசனம் உண்டு. இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் யூ ஆர் நாட் அண்டர் த லா. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா நமக்கு எந்த சட்டத்திட்டங்களும் தேவையில்லைங்க. நான் யாரும் நமக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே நின்றுட்டோ இல்லை ஒருத்தர்கிட்ட போயோ நீங்கள் இது பண்ணாதீங்க பிரதர், அது பண்ணாதீங்க சிஸ்டர், இது தப்பு அது தப்பு, எதுவுமே நம்ம சொல்கிற மாதிரி இருக்காது. யாரும் நம்மளை பார்த்து கை நீட்டுற மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தாருன்னா அதுதான் இங்கே மீன் பண்ணுது. அதனால் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட உதவியோடு நம்ம வழிநடத்து ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்டோட உதவியோடு நம்ம லைஃப்பை லீட் பண்ணோன்னா அது ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அது ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த காரியம் வந்து விஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் விஸ்டம்? விஸ்டம்னா என்ன? விஸ்டமும் நாலேஜும் ஒன்றா இல்லை. ஓகே, வாட் இஸ் விஸ்டம்? விஸ்டம்னா என்ன? விஸ்டம்னா ஞானம், நாலேஜ்னா அறிவு. விஸ்டமும் நான் ஒன்றே சொல்கிறேன், விஸ்டமும் சோலும் வந்து கனெக்டட், நாலேஜும் மைண்டும் கனெக்டட். யோசிச்சு பாருங்கள். உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, நிறைய புக்கு படி, நல்லா படித்தேன்னா உனக்கு என்ன வரும்? அறிவு வருவாங்களா? அப்போ என்ன நாலேஜும் படிக்கிறது வந்து மூளைக்கு போகுது, நாலேஜும் மைண்டும். விஸ்டம் ஒருத்தர் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா சோல் உள்ளே இருந்து எடுப்பாங்க. வேர்ல்ட்லி உலக பிரகாரமானவங்க உள்ளுக்குள்ளேருந்து டிசைட் பண்ணுவாங்க, அவங்க சுய ஞானத்தால் முடிவெடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்தாருன்னா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் ஒன்றுமே வந்து தேவ ஞானத்தோடு இருக்கும். தேவ ஞானம் தேவ அறிவோடு நம்ம எடுப்போம். ப்ராவர்ப்ஸ் 2:6 பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லார்ட் ஹூ கிவ்ஸ் விஸ்டம், ஃப்ரம் ஹிம் கம்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போனா நமக்கு விஸ்டம் யார் தரா? ஆண்டவர் தான் தராரு. நம்ம வேர்ல்ட்லி புக்கு, நீங்கள் எவ்வளோ புக்கு படித்தாலும், நீங்கள் எவ்வளோ டிகிரிஸ் முடிஞ்சாலும், நீ எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்து அந்த விஸ்டம் வராட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஜோப் 28:28 இருக்கு, த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானம். ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்ம டெய்லி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிறப்போ நமக்கு தேவ ஞானம் கிடைக்கும். தேவ ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தில் என்னன்னாலும் சாதிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் காலேஜில் படிக்கிறப்போ வந்து நான் பயோகெமிஸ்ட்ரி படித்தனால என்னோடய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுகிறோன்னா எக்ஸாம்ஸில் வந்து கோட் பண்ணணும். ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டிகல்ஸும் வந்து எழுதணும். அப்போது ஆர்டிகல்ஸ் எழுதுகிறப்போ ஒரு புக்குனா அதில் உள்ள அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் மட்டும் படிக்க மாட்டோம். வி யூஸ் டு ரீட் த ஹோல் புக், த கம்ப்ளீட் புக் படிக்கணும். அப்போது செமஸ்டரில் போய் எழுதுகிறப்போ அந்த கொஷினுக்கு தகுந்த ஆன்சர் வந்து நம்மளே யோசிச்சு எழுதணும். நம்ம படித்ததை வச்சு அந்த புக்லேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்ம எழுதணும். அந்த மாதிரி இருக்கும். அப்போது நான் ஜோம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவேன். நான் அந்த புக் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் எழுதுவேன். எழுதிட்டு நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் படிக்கிற அதே புக்கு தானே நீயும் படிக்கிற, நீயும் அதே சேம் ஆத்தர் தானே படிக்கிற, அது எப்படி அப்புறம் உனக்கு மட்டும் அந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் இந்த வசனம் தான் எல்லாத்துக்கிட்டையும் எப்போவுமே சொல்லுவேன், இட் இஸ் த லார்ட் ஹூ கிவ்ஸ் விஸ்டம், ஃப்ரம் ஹிம் கம்ஸ் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நான் என்ன படித்தாலும் அந்த ஞானம் அப்படிங்கிறது போகிறப்போ அது ஆண்டவர் தான். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் எழுதணுங்கிறத கொடுக்கறதே அதுதான் தேவ ஞானம். அதே மாதிரி தான் லைஃப்லேயும் நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்தாருன்னா அந்த ஒரு விஸ்டம் வரும் பாருங்கள், கரெக்டாக நம்ம எடுப்போம். அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் அவரை சப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓனாக டெசிஷன் எடுத்தோன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா நாங்கள் ஊழியத்தில் ஆரம்பித்த புதுசுலேருந்தே நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இந்த காரியங்களை.
அதாவது ஹோலி ஸ்பிரிட் நிறைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி அது இது பண்ணால் கூட நாங்கள் மக்களை அதாவது பீப்புளை ப்ளீஸ் பண்ணோம், அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நினச்சி நிறைய காரியங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய இது பண்ணனால நாங்கள் நிறைய கான்சிக்வன்ஸ் இது பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கப்புறத்துலேருந்து தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே ஹோலி ஸ்பிரிட் நோ சொன்னால் நோ, எஸ் சொன்னால் எஸ், அவ்வளோதான். அதனால தான் என் கணவர் போதிக்கிறப்போ நிறைய பேத்துக்கு பிடிக்காது. இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டல், பைபிளில் இருக்கிறது அப்படியே சொல்லுவான் அப்படின்னு. அதை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா வேத வசனத்தில் உறுதியாக ஒரு மனுஷன் நிற்கிறத விட பாக்கியம் வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க இந்த உலகத்தில். மற்றது எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பார். என் கணவரையோ இல்லை இந்த சபையோ என்னையோ வந்து இவன் பண மோசடி பண்ணுறவன், இவன் திருடன், அது இதுன்னு ஒருத்தராலையும் கை நீட்ட முடியாது. அவங்க சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் வந்து இதாக தான் இருக்கும், வசனத்தை வசனமோன்னு போசிப்பான், மிரட்டுவான், வசனத்துப்படி நடக்காட்டி திட்டுவான், இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வசனத்தை வசனம் தான் போதிக்கணும். அடுத்து நம்ம வந்து ஃபெய்த்துக்கு போகலாம். ஃபெய்த் வந்து விசுவாசம். Matthew 17:20. Truly I tell you, if you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, it will move, nothing will be impossible for you. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு. இது இது என்னன்னா, ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டெயின். அப்போ விசுவாசத்தினால சின்னதுல சண்டே கிளாஸ் போகிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் ஒரு மலைக்கு முன்னாடி போய் நின்று சின்ன கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், நீ போய் அது தள்ளுனா சொல்லி அது அந்த சைடு போய் நின்றுச்சு அப்படியெல்லாம் கதை சொல்லுவாங்க. நானும் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை தியானிக்கிறப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒரு இதை கொடுத்தாரு. ஏன்னா மவுண்டெயின் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, ஹீப்ரூவில் ஹார்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய காரியம், அது உலகமே சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க உன்னால் அதுலேருந்து வெற்றி பெறவே முடியாது, ஜெயம் கொள்ளவே முடியாதுன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் கடுகு விதையோட அளவு, மஸ்டர்ட் சீட், சைஸ் ஆஃப் அ மஸ்டர்ட் சீட் அளவு ஃபெய்த் இருந்தால் அந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளமோ எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் மாற்றுறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் இங்கே இன்னொரு ஒரு வசனம் Matthew 17:15 வந்து நான் வாசிக்க வேண்டாம், நான் அந்த இதை சொல்கிறேன். ஒரு சந்திர ரோகி ஒருத்தரோட பையனுக்கு இருக்கும், அதனால் வலிப்பு வியாதி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வலிப்பு வியாதியால் அந்த பையன் கஷ்டப்படுறப்போ டிசைபிள்ஸ் கிட்ட ஆண்டவர் அவங்க அப்பா வந்து கேட்பாரு, இந்த மாதிரி என் பையன் வந்து தீலையும் தண்ணியிலையும் குதிச்சிட்டு இருக்கான், தள்ளுது அவனை, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் டிசைபிள்ஸால் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாதுன்னு அந்த மனுஷர் அவங்க அப்பா திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பார், நான் வந்து உங்கள் டிசைபிள்ஸ்கிட்ட கேட்டால் அவங்களால பண்ண முடியல, ஆனால் நீங்கள் அப்போ ஆண்டவர் வந்து அந்த அந்த பையனுக்கு இருந்த அந்த சந்திரரோகி வியாதி, பிசாசால் பிடிக்கப்பட்டு அவனா இருக்கிற அந்த வியாதியை வந்து ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவார். ஆண்டவர் சுகப்படுத்தும் போது அந்த இவங்க கேட்பாங்க, டிசைபிள்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, எங்களால் பண்ண முடியல, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பேரபிள் சொல்லுவார், நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட இருக்கீங்க, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை இருக்கும் ஃபஸ்ட்டு. அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் Matthew 17:20 இருக்கும். நீங்கள் அவ்விசுவாசத்தோடு இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் அந்த பிசாசு போல. ஆனால் நீங்கள் அந்த கடுகளவு விசுவாசத்தோட, அந்த சின்ன அளவு விசுவாசத்தோடு நீங்கள் துரத்திருந்தீங்கன்னா அந்த பிசாசு போயிருக்கும். அதுதான் அங்கே மீன் பண்ணுறாரு. அதனால் இப்போது டெய்லி லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. இப்போ இந்த நாட்டுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். ஆமாம், கொஞ்ச நாளில் என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சிது. அவங்க நல்லா படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். எல்லா காரியங்களும் ஆண்டவர் நேர்த்தியாக முடிக்க உதவி செஞ்சார். அப்போது படித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ரெசிடென்சின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறப்போ நாங்களும் எலிஜிபிளாக இருப்போம்னு அவ்வளோ ஆசையாக போய் அதுக்குள்ளே பார்த்தோம், நாங்கள் எலிஜிபிள் இல்லை. அப்போ எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, 1 இயர்லாம் நியூசிலாண்டில் வந்து யாருமே ரெசிடென்சி வாங்கவே முடியாது, சான்ஸே கிடையாது, நீங்கள் எப்படி வாங்குவீங்க? நாங்கள் 2 இயர்ஸ் ஆச்சு, 10 இயர்ஸாக இருக்கவங்க இருக்காங்க, 15 இயர்ஸாக இருக்காங்க, இதெல்லாம் பாசிபிளே கிடையாதுன்னு. அப்போது அதெல்லாம் கேட்குறப்போ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ என் கணவர் எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மளை கொண்டு வந்தது ஆண்டவர், இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி 1.5 வருஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரெசிடென்சி இருக்கும் பாருமாங்க. நாங்களும் நம்பி ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர்
இந்த ஒன் ஆஃப் ரெசிடென்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து திரும்ப இன்னொரு ஒரு வீசா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் உள்ள எல்லா கேட்டகரியும் கரெக்டாக என் கணவருக்கு வர மாதிரி ஆண்டவர் அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஆண்டவர். நாங்கள் அந்த ரொம்ப சின்ன விசுவாசம் தான், இந்த கடுகளவு விசுவாசம் தான் வச்சுக்கலாமே நாங்கள் வச்சுருந்தது ஆண்டவர் மேலே வச்சு நாங்கள் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் சூப்பராக நாங்கள் அப்ளை பண்ண உதவி செஞ்சார். ஈவன் அந்த ஒன் ஆஃபில் அப்ளை பண்ணி வராதவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு வரத்துக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். வித்தின் 1.5 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் ரெசிடென்சியும் அப்ளை பண்ணி ஆண்டவர் அதை வாங்கி இந்த நாட்டோட ரெசிடென்ட் ஆகிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். இட்ஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவருக்கு முன்னாடி வந்து எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஆண்டவருக்காக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லெவல்லேருந்து ஆண்டவருக்காக நம்ம அடுத்தபடி எடுத்து வைக்கணும்னா ஆண்டவருக்காக ஊழியக்காரிகளாக ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யணும். அதுக்கு நமக்கு வேணுங்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட் வேணும், ஃபெய்த், விஸ்டம். இது 3 பேஸ் பண்ணதான் கிறிஸ்டியானிட்டி. இது 3 நமக்கு மஸ்ட். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போவுமே கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து டெய்லியும் வந்து ரொம்ப பெரிய பெட்டில் ஃபுல்லாக ரோசஸ் வச்சு ரொம்ப மில்க் அண்ட் ஹனி லைஃப் எல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, ப்ராஸ் அண்ட் கான்ஸுமாங்க. அதாவது எல்லா பொருள் வாங்கினீங்கனாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவல் எடுத்து வைக்கிறப்போ ஹோலி ஸ்பிரிட், ஃபெய்த், விஸ்டம் இது 3 வந்து நீங்கள் உலக காரியங்களெல்லாம் குப்பைன்னு உதறி தள்ளிட்டு இயேசுவுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக நம்ம பாடணும். அந்த லெவலுக்கு நம்ம வரும்போது வி டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்கங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி அந்த மைண்ட் செட் உள்ளவங்கனால மட்டும்தான் நம்ம கூட பழக முடியுமே தவிர, டபுள் சைடு இருக்கிறவங்கனால தே கான்ட் ஸ்டே வித் அஸ். அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன உயிருள்ள தேவனே நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி யோசிக்கவே கூடாது. நான் இப்படி பைபிளில் இப்படி இருக்காங்களா அப்படின்னா, ஃபீபி பெபேயால் அப்படிங்கிற ஒரு சகோதரியை பற்றி நம்ம வாசிக்க வேணாம், நான் வந்து சொல்லிடுறேன். ரோமன்ஸ் 16 சாப்டரில் ஃபஸ்ட்டு 2 வசனத்தில் வந்து ஃபீபினா இங்கிலீஷில் ஃபீபி, தமிழில் வந்து பெபேயால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி அதில் போட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆண்டவருக்குள்ள ஒரு சகோதரியாக இருந்து ஒரு ஊழியக்காரியாக மாறி அதுக்கப்புறம் ஒரு பெனிஃபேக்டர் அப்படின்னா அநேக ஊழியங்களுக்கு தாங்குறவங்களா அநேக ஊழியங்களை தாங்கக்கூடிய ஒரு சகோதரியாக மாறினவங்க தான் இந்த ஃபீபி. இவங்க வந்து கெங்கிரேயா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை சேர்ந்தவங்க. அப்போது இந்த பவுல் வந்து நிறையா எல்லா சபைகளுக்குமே வந்து ஒரு சபைகளோட தப்புகளை வந்து அழகாக சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு சபைக்குமே இந்த கெங்கிரேயா சபைக்கு மட்டும் பால் வந்து ஒன்றுமே எழுத மாட்டார். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அழகாக அதை நடத்துவாங்க. இந்த 3 காரியங்களும் அவங்களுக்குள்ள இருக்கும். அது வந்து பைபிளில் சொல்லப்படல, ஆனால் சரித்திரங்கள் சொல்லுது. சரித்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாங்க. போர்ட் டவுன், கிரீக்கோட போர்ட் டவுன்லேயே பக்கத்துலேயே இவங்க இருந்தனால, இவங்க நிறைய வியாபாரங்கள் பண்ணனால ரொம்ப பணக்காரங்களாக இருந்தனால அநேகருக்கு உதவி செஞ்சு ஏழைகளை வந்து அவங்கக்கிட்ட சேர்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி இவங்க பிரசங்கிச்சு அவங்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய பாத்திரமாக ஆண்டவர் இவங்களை பயன்படுத்தினார். இன்றைக்கும் செயின்ட் ஃபீபின்னு சொல்லி செப்டம்பர் 3 வந்து இவங்கள ஒரு பெரிய இதுவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். இவங்க ஃபீபியை அந்தளவுக்கு ஆண்டவர் வல்லமே எடுத்து பயன்படுத்தினவங்க தான் இவங்க. ஆனால் பவுல் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் முடிக்கிறப்போ கடைசியாக ரோமன் 16வது அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். அதில் ஒரு 2 வசனம் மட்டும் அழகாக குறிப்பிடுவார். ரோமன் 16, 17, 18 அது மட்டும் நம்ம படிச்சிடலாம். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறப்போ இது சத்தியம் இல்லை, இது இல்லை, அப்படி இப்படின்னு டைல்யூட் பண்ணுறவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு தான் இருக்கணும். அவங்க கூட காம்பன்சேட் பண்ணிட்டு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழலாம், ஜாலி லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 2யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இன்னொன்று,
18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து ம் நயவசனப்பினாலும் ம் இச்சக பேசினாலும் கபடு இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ம் இப்போ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா அது ரொம்ப அழகாக இது இருக்கு. ஸ்மூத் டாக் அண்ட் ஃப்ளாட்டரி தே டிசீவ் த மைண்ட்ஸ் ஆஃப் நேவ் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக பேசுவாங்க. அப்படியே நீங்கள் அவங்களா இப்படிங்கிற சொல்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்க பிரைஸ் லார்ட் சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பா இவ்வளோ அன்பா நம்ம மேலே, இவ்வளோ பாசமாக நம்ம மேலேன்னு யோசிப்பாங்க. நாங்கள் உங்கள் கூடயே இருப்போம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது. ஸ்மூத் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அது எல்லாமே எவ்வளோ பெரிய ஸ்மூத் டாக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இது பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களை டிசீவ் பண்ண முடியாது. இந்த நேவ் பீப்புள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ரொம்ப இலகுன மனசு உள்ளவங்களை வந்து அவங்க சீக்கிரமாக போய் பிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து நல்லா சத்தியத்தில் கொஞ்சம் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறப்போ, இல்லை இல்லை நீங்கள் அதுவும் பண்ணலாம், அது தப்பு கிடையாதுன்னு அவங்கள திருத்தாமல் அவங்கள உலகத்துக்குள்ளேயே தள்ளக்கூடிய ஒரு ஒரு நபராக அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள விட்டு விலகி தூரமாக இருக்கணும் நம்ம. அதுதான் பால் வந்து இந்த இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் எழுதிட்டு முடிக்கிறப்போ கடைசியில் உள்ள அந்த 2 வசனங்களில் இது மெயினாக குறிப்பிட்டிருப்பார். இது ரெண்டும் நம்ம ரொம்ப இந்த காரியங்கள் மட்டும் இன்னைக்கு நான் சொன்னது வந்து ரொம்ப நிறைய வசனம்லாம் நான் எடுக்கல, சிம்பிளாக தான் நான் சொன்னேன். இந்த சிம்பிள் திங்கை வந்து டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒரு நல்ல ஆண்டவருக்கு பயந்த ஒரு சிறந்த கிறிஸ்துவ நம்ம வாழ முடியும். ஏன்னா உலகத்தில் ஒரு கால் வச்சுட்டு ஆண்டவரை ஒரு கால் வச்சுட்டு நம்ம 2 எஜமானுக்கு வந்து ஊழியம் செய்ய முடியாது. நான் இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்த புதுசில் சர்ச்சஸ்க்கு போகிறப்பெல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் தெரியும். என் மகன் சின்ன பிள்ளை, ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் நிற்போம். யாராவது ரெஃபரன்ஸ் போட மாட்டாங்களா? ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வில் ப்ரே ஃபார் யூ இதுதான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் முடிவு பண்ணோம், எப்பா இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்கக்கூடாது. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மறிச்சாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இங்கே சாகுறோம். ஆண்டவர் என்ன தராரோ தரட்டும், ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது. நாங்கள் அன்னைக்கு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறத்துலேருந்து இன்னும் மட்டும் ஆண்டவர் எங்களை சாட்சியாக இந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த பொசிஷனில் என் கணவனாருக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவர் எங்களை வச்சிருக்காருன்னா அது அந்த ஏசப்பானால மட்டும்தான் முடியும். வேற எந்த உலக பிரகாரமான மனுஷங்களோ வேற யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலத்திலையும் தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தருமே வர மாட்டாங்க. மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற ஒரே ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நல்ல ஆண்டவருக்காக ஒரு சிலரால் வந்து ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை கூட விட முடியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டாங்க கடைசி காலம். ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப நாட்கள் இல்லை இன்னும். அட்லீஸ்ட் இனிமேலாவது வந்து நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸோடு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் வாழ்க்கையில் செய்வோம். எது நல்லது, எந்த உபதேசம் நல்ல உபதேசம், யார் ஆண்டவரை உண்மையாக புரிஞ்சு கொண்டு யார் பேசுகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக பரிசுத்தமாக வாழ்வோம். ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆதாயப்படுத்துவோம் இந்த நாட்டில், இந்த தேசத்தில். இந்த தேசத்து மக்களுக்காக நீங்கள் பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாலும் நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன குட்டி சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். போன வாரம் என் கணவர் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு போயிருந்தப்போ அவரோட கொலீக்கு வந்து ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து டீம்ஸில் திரும்ப மீட்டிங் அட்டன் பண்ணுறப்போ அந்த கொலீக் யார்கிட்ட இவங்க ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணாரோ அவர் தேடினார், ஆஃபீஸில் தேடியிருக்கார். தேடிட்டு இப்போ தான் வந்து ஆண்டவரை என்கிட்ட வித்துட்டு இருந்தான். அதுக்கு போயிட்டு டீம்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். ஆண்டவரே மனசுக்குள்ளே வரக்கூடாது, ஏசு கிறிஸ்துவே வரக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அவர் பேர் தாமஸு. ஆனால் அவர் அந்த மாதிரி ஆண்டவரை ரொம்ப மோசமாக பேசினார். அந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதுக்காண்டி ஜோம் பண்ணுறீங்களோ இல்லையோ, தேசத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுவோம். இந்த மக்கள் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். இந்த மக்கள் ஆண்டவரை அறிஞ்சுக்கொள்ளணும். ஸோ நம்ம அதுக்காண்டி நம்ம ரொம்ப ஜோம் பண்ணிக்கலாம். தேவன் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
Deacons for Christ. இயேசுவுக்காக மூப்பர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்கள். Filled with Holy Spirit, wisdom and faith. இதுதான் deacons for Christ, மூப்பர்கள். பந்தி விசாரிப்புக்கு எல்லாத்துக்கும் மூப்பர்கள். Hallelujah. We have to raise from the position of believers to deacons. விசுவாசிகள்ங்கிற அந்த பிரதர் சிஸ்டர்ங்கிற நிலைமையோட நின்றாம மூப்பர்களாக நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும். அப்படி முன்னேறதுக்கு என்ன வேணும்? To proceed or progress to the position of deacon. That's what we saw in the Acts of the Apostles. Holy Spirit, wisdom and faith. பரிசுத்த ஆவியானவர், ஞானம், விசுவாசம். கண்களை மூடி ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes. We're going to pray. உயிரோடு கலந்த தெய்வம் ஆண்டவரே, தாயினும் மேலா என் மேலம் வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே, உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்திடுவே, என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்திடுவே, அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன், அன்பு வைத்தேன் உமக்காக, எதையும் செய்வேன். Hallelujah. Lord, we surrender our hearts to you. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். Fill us with your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க. Fill us with your wisdom and faith. ஞானம், விசுவாசத்தினால நிரப்புங்க. ஆராதனை பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. God bless you. Amen. Is it off?